ஹாய் ஆல், ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டிக்கெட் ஃபேர் டீட்டெயில்ஸ், லக்கேஜ் டீட்டெயில்ஸ், ஏர்லைன்ஸ் டீட்டெயில்னால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து வார்சாக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6792 கிலோமீட்டர் இருக்குங்க. வார்சான்றது பார்த்திங்கன்னா போலாண்டோட கேபிட்டல் தான் வார்சா, அதனால தான் சென்னை டு வார்சான்னு சொன்னேன். ஆன் சைட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது யூஎஸ், யூகே அந்த மாதிரி கண்ட்ரி தான் ஞாபகம் வரும். ஆனால் போலாண்டுன்னு சொல்லும்போது எனக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து போலாண்டை பற்றி நிறைய விஷயம் அதுக்கப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது போலாண்டு வந்து ஒரு அமைதியான ஊருன்னு சொல்லிட்டு. ஏர்லைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரு, எமிரேட்ஸு, லாட்டு, ஏர் ஃப்ரான்ஸு, லுஃப்தான்ஷா இந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது. டேரக்ட் ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போலாண்டுக்கு கிடையாதுங்க. மும்பைலேருந்து போலாண்டுக்கு தான் வந்து டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து டிரான்சிட் தான். நான் வந்தது பார்த்திங்கன்னா கத்தாரில் வந்தேன். சென்னை டு தோஹா போயிட்டு தோஹாலேருந்து போலாண்ட் வந்தேன். சப்போஸ் நீங்கள் எமிரேட்ஸ் எடுத்திங்கன்னா வந்து துபாய் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏர் ஃப்ரான்ஸ்னால் ஃப்ரான்ஸ் போயிட்டு வரணும். லுஃப்தான்ஷானா ஜெர்மனி போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏர்லைன்ஸை பொறுத்து இருக்குது டிரான்சிட்டு. அப்புறம் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1 வேக்கு வந்து 50,000லேருந்து 60,000த்துக்குள்ளே ஆகுங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சப்போஸ் ரவுண்ட் ட்ரிப்பாக இருந்தது அப்படின்னுச்சுன்னா 80,000லேருந்து 1,00,000க்குள்ளே ஆகும். நீங்கள் எப்போ டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெக்கேஷன் டைம்லலாம் புக் பண்ணிங்க, இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்து யூரோப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அப்போல்லாம் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் எந்த ஏர்லைன்ஸை புக் பண்ணுறீங்க, எப்போ டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு பார்த்து புக் பண்ணுங்கள். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து டிக்கெட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் புக் பண்ண ஈஸியாக இருக்கும். லக்கேஜுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பர் பர்சனுக்கு வந்து 25 kg கொடுப்பாங்க. ப்ளஸ் 7 kg வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொடுப்பாங்க. சப்போஸ் கம்பெனி சைட்லேருந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பர் பர்சனுக்கு 30 kg கொடுப்பாங்க. ப்ளஸ் 7 kg வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது வந்து கரெக்டாக வெயிட்லாம் செக் பண்ணி பேக் பண்ணுங்கள். ஏன்னா ஏர்போர்ட்டில் 1 kg எக்ஸ்ட்ரா ஆனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வீட்டிலே செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பேக்கேஜிங்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேருந்து கொண்டு வர வேண்டிய மஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா முக்கியமாக வந்து மெடிசன்ஸ் தாங்க. குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான மெடிசன்ஸு, நம்மளுக்கு தேவையான எமர்ஜென்சி மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, வெசில்ஸு, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி குக்கரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்தியாவிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே போலண்டில் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் போட்டு தான் கன்சல்ட் பண்ணணும். அதுவும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டாக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணிலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக எமர்ஜென்சி மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த 2 நாள் வந்து நீங்கள் சமாளிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைமுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து தோஹாவுக்கு 4.5 மணி நேரம், தோஹாலேருந்து போலாண்டுக்கு 5.5 மணி நேரம், டிரான்சிட்டோடு சேர்த்து ஒரு 13 மணி நேரம் வருங்க. இந்த மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.